ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு கையளவுக்கு சாதம் கூட நான் சொல்கிற பொருளை சேர்த்து வச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் எலி, பெருச்சாளி இது எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. 5 நிமிஷம் கூட ஆகாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே பெருந்தொந்தரவு இந்த எலி, பெருச்சாளி தொந்தரவு தாங்க. எலி நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா கிச்சனில் இருக்கிற திங்ஸு, பேப்பரு, ஒயர்னு எல்லாத்தையுமே கடிச்சு வச்சுடுங்க. ஒயர்லாம் கடிச்சு வச்சிடுச்சுன்னா நமக்கு தான் செலவு ஜாஸ்தியாக ஆயிரும். எலியை பிடிக்கிறதுக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா கடைகளில் அதிக காசு கொடுத்து எலி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்போங்க. ஆனால் அதை சாப்பிட்டுட்டு எலி ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் இறந்து போயிடும். அந்த மாதிரி இறந்து போயிடுச்சுன்னா எலி எங்கே செத்து கிடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எலியை 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓட வைக்கிறதுக்கு அடிக்காமல் கொள்ளாமல் ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. இதில் ஒரு கையளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் சாதம்லாம் மிச்சமாயிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க. நைட் நேரத்தில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே எலி வருங்க. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை சர்க்கரை விட நாட்டு சர்க்கரை தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. நாட்டு சர்க்கரையோட வாசனை எலிகளுக்கு நல்லா ஈர்க்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை சாப்பிட்டுடும். பெருச்சாளிக்குமே இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு சேர்த்துக்கங்க. இந்த உப்பு எலி, பெருச்சாளிக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. அதுங்களுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். அடுத்ததாக இதில் நம்ம பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். நீங்கள் கோல்கேட், பெப்சோடன், சென்சோடன் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் காலையில் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் டிஷ்வாஷிங் லிக்யூட், பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். விம்மு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எந்த பிராண்டுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாதுங்க. இந்த டூத் பேஸ்ட்டும் இந்த டிஷ்வாஷிங் லிக்யூடும் பார்த்திங்கன்னா எலி, பெருச்சாளிக்கு சுத்தமாக ஆகாதுங்க. நம்ம இதில் சாதம் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையும் சேர்த்துருக்கிறதுனால இதோட வாசனையை ஏற்றி எலி கண்டிப்பாக சாப்பிட்டுடுங்க. எலிகளுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஐக்யூ லெவல் ஜாஸ்தியாக இருக்குங்க. மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். இது சாப்பிட்டதுக்கப்புறமா எலிகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்குங்க. அதுக்கு உடம்பே கோளாறு ஏற்படுத்தும். சாப்பிட்ட 5 நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. இந்த வீட்டுக்கு போனால், இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை அதுக்கு வந்துடும். அதனால பார்த்திங்கன்னா அது பயந்துட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே செய்யாது. எட்டி கூட பார்க்காதுங்க. இதை நீங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கலாம். உங்கள் வீட்டில் அதிகமான இடத்துல எலி, பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரை சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அல்லது அட்டைப்பட்டி இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இது போல் சாதத்தை கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் எலி, பெருச்சாளி எங்கே ரொம்ப ஜாஸ்தியாக அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் நீங்கள் மூளை முடுக்கில் வச்சு விடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு. நம்ம கார்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த காரில் இருக்கிற ஒயரையுமே எலி கடித்து நாசம் பண்ணிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப காரில் டயர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு அட்டைப்பட்டியை குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சு விட்டிங்கனாலே போதுங்க. எலி கண்டிப்பாக சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கப்புறமா கார் பக்கத்துலேயும் அந்த எலி தொந்தரவு இருக்காது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி, பெருச்சாளி எங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுமோ அங்கே வச்சு விட்டுருங்க. நான் கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சு விட்டுருக்கேங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் நைட் நேரத்தில் நடமாட்டம் இருக்கும். அடுத்ததாக நிறைய பேர் வீட்டில் கார்டன்லாம் வச்சுருப்போம் இல்லையா, தோட்டத்தில் இருக்கிற செடியும் கூட எலி, பெருச்சாலிலாம் கடித்து நாசம் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப எந்த செடி பக்கத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக அட்டகாசம் பண்ணுதோ அங்கே வச்சு விட்டுருங்க. கண்டிப்பாக அதோட வாசனையை ஈர்த்து சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்காது தலை தெறிக்க ஓடிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் எலி, பெருச்சாளி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.